தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/10/2024 செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். இரவு 8:49 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று இன்று நந்தி கும்புவழியே நாயகனாம் சிவபெருமானை நீங்கள் பார்த்தால் சிந்தித்த காரியங்களெல்லாம் சிறப்பாக நிறைவேறும். நேற்று தினம் குரு வக்கரத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். அதாவது ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரமாக இருக்கின்றார். வக்கரம் என்றால் கொஞ்சம் வலிமை இழப்பது. சரி, இந்த வக்கரகுருவினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிகளுக்கும் மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மேசராசிக்கு 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் குருவுக்குரிய வீடு. அந்த 9க்குரிய ஆதிபத்தியம் 12க்குரிய ஆதிபத்தியமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் உள்ள அந்த பலன்கள் எல்லாம் கொஞ்சம் தாமதமாக நடைபெறலாம். தடைக்கற்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆகையினாலே அப்படி இருக்கின்ற நேரத்திலே நாம் வழிபாடுகளை மிக சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த கிரகம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாதான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லது என்பதும் தீயது என்பதும் அன்னை வளர்ப்பதில்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி நான் அடிக்கடி சொல்றது வழக்கம். எந்த கிரகமும் நல்ல கிரகம்தான் வானில் பிறக்கையிலே. அது நல்லது என்பதும் தீயது என்பதும் வணங்கி மகிழையிலே அப்படின்னு சொல்லுவேன். எல்லா கிரகமும் அது சனி நல்லது செய்யலை, குரு நல்லது செய்யலைன்னு சொல்லக்கூடாது. அதுக்குரிய பலன்கள் நமக்கு உரிய பலன் கிடைக்காட்டி அதை போய் நம்ம வழிபாடு வச்சுக்கணும். வழிபாட்டு மூலமாக நமக்கு வளர்ச்சி கிடைக்கும். காரணம், மனித வாழ்க்கையினுடைய வளர்ச்சி என்பது கிரகங்களின் சுழற்சி என்பதை இப்பொழுது கண்டறிந்ததால் தான் இந்த ஜோதிடத்துறை என்பது மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. இந்த மேசராசிக்கு குரு இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார். அது வக்கரமாக இருக்கார். 12க்கு அதிபதி வக்கரம் பெறலாம். ஆனால் 9க்கு அதிபதியாகவும் அது இருக்கு இல்லையா? 9ஆம் இடம் அப்படிங்கிற போது அது பாக்கியஸ்தானம். அந்த ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு வக்கரம் பெறதுனால என்னென்னவெல்லாம் நடக்குங்கிறத பற்றி ஒரு கவிதையாகவே உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். 9, 12ஆம் இடங்களுக்கு உரித்தான பலன் கொடுக்கும் குருவின் வக்கரம் அன்பான பெற்றோரின் பகை உண்டாக்கும். அயல் நாடு செல்வதிலே தடை உண்டாக்கும். பொன்பொருள்கள் ஏராளம் விரயமாகும். புது முயற்சி செய்வதிலே எதிர்ப்பு உண்டாகும். கண்புருவ மத்தியிலே நோய் உண்டாகும். கலகலப்பு மாறிவிடும், மனம் குழம்பும். உன் முயற்சி வெற்றி பெற குருவை விசாகம் உருவாகும் கிழமையிலே சேவிப்பாயேன்னு ஒரு பாடல். அதாவது 9, 12 ஆகிய இடங்களுக்கு உரித்தான அந்த பலன் கொடுக்கக்கூடிய அந்த குரு வக்கரம் பெற்றிருந்தால் அன்பான பெற்றோரின் பகை உண்டாகும். இதுவரைக்கும் நல்லா இருந்த பெற்றோர்கள் இப்போ திடீர்னு குணம் மாறலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணலையேன்னு நினைப்பீங்க. அதுக்கு இயற்கையில் விதி அமைப்பு அப்படி இருக்குது. அது மட்டுமல்ல, அயல்நாடு செல்வதுக்குன்னு முயற்சி பண்ணால் அதில் தடை வருமா? அயல்நாடு செல்வதிலே தடை உண்டாகும். பொன்பொருள்கள் ஏராளம் விரயமாகும். விரையாதிபதியாக இருக்கிற குரு அவர் வலுவிழப்பது ஒரு வழிக்கு நன்மைதான்னு சொன்னாலும் என்ன இருந்தாலும் இந்த குரு உங்களுக்கு விரயங்களை அதிகம் கொடுக்கும். ஆக இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல விரயங்களாக செய்யணும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கலாம். குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு சுப விரயங்களை செஞ்சால் வீண் விரயங்களிலிருந்து விடுபடலாம். ஆனால் முத்தாய்ப்பாக சொல்லி இருக்கிறது என்னன்னா, உன் முயற்சி வெற்றி பெற குருவை விசாகம் உருவாகும் கிழமைகளை சேவிப்பாயே. என்றைக்கு விசாக நட்சத்திரம் வருதோ அன்றைய தினம் நீ குருவை போய் கும்பிடணும். அல்லது வியாழக்கிழமை கும்பிடலாம். விரதம் இருந்து கும்பிட்டோம் அப்படின்னா இந்த வக்கர குருவாக இருந்தாலும் இந்த வக்கர காலம் கூட பொற்காலமாக மாறும் என்ற கருத்தை தெரிவித்து இந்த இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். உங்களுடைய ராசிநாதன் சகாயஸ்தானத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற நல்ல வாய்ப்புகள் வரலாம். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது. என்ன இருந்தாலும் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். பூர்வீக சொத்து தகராறுகள் கொஞ்சம் மேலோங்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய விதத்திலும் உங்களுக்கு அமைதியை தேடிக்கொள்ள இயலும். அதே நேரத்தில் இன்று 6ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். எதிரிகளின் பலம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். எனவே எதையும், அதாவது உங்கள் முன்னேற்றத்தை அருகில் இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். தொழிலை பொறுத்தவரை லாபம் சிறப்பாகவே இருக்கிறது. சனி வக்கரமாக இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். சனி சொந்த வீட்டில் இருக்கின்றார். எனவே புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை கூட ஒரு சிலர் நிறைவேற்றிக் கொள்ள இயலும். அதே நேரத்தில் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவதில் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். குரு வக்கரம் ஒரு வழிக்கு நன்மைதான். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம். எனவே அவர் வக்கரம் பெற்றிருக்கும் இந்த நேரத்திலே அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட ஆதாயங்கள் கிடைக்கலாம்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய், 6க்கு அதிபதி செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தவிர்க்க முடியாதபடி சில காரியங்களை செய்ய இயலும், ஆனால் வீண் பலிகளுக்கு ஆளாகவும் நேரிடலாம். 10ல் ராகு இருக்கின்றார். தொழில் தொடங்கலாமா, உத்தியோகத்தில் நீடிக்கலாமா, என்ன செய்யலாம் என்ற ஒரு மனக்குழப்பம் ஏற்படும். இன்று நீங்கள் எடுக்கின்ற முடிவு நல்ல முடிவாகவே இருக்கும். 4ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே சுகக்கேடுகள் வரலாம். ஆரம்பத்திலேயே அச்சுறுத்தல் தோன்றுகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 3:12 வரை சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும், இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். தடைகளும் தாமதங்களும் வந்து ஆட்கொள்ளலாம். நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உறவினர்களுக்கு உதவி செய்ய போய் உதவி செய்வது உபத்திரவமாக கூட மாறலாம். எனவே அவர்களால் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தியம்பெருமானை வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, இன்று பகல் 3:12க்கு மேல் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம். எனவே ஏதாவது ஒரு புது முயற்சி செய்வதாக இருந்தால் காலை நேரத்திலேயே செய்துவிடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் தடுமாற்றங்கள் உருவாகலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. பிள்ளைகளாலும் தொல்லை, பிறராலும் தொல்லை என்ற நிலை உருவாகலாம். மிக 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 கவனம் தேவைப்படும் நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் கேதுவோடு சூரியன். எனவே மனக்கவலைகள் அதிகரிக்கும். எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அந்த காரியங்கள் நடைபெறுவதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்காமல் மறுக்கப்படலாம். குரு வக்ர இயக்கத்திலிருந்து பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி. வாழ்க்கை துணையோடும் பிரச்சனை, வாழ்க்கையிலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகும். இந்த நிலை அகன்று நல்ல நிலை உருவாக பிரதோஷம் இன்று என்பதனாலே நந்தியம்பெருமான், சிவன், உமையவளை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ள வேண்டிய நாள். மணிக்கணக்காக நீங்கள் பலருடன் போராடி விவாதமெல்லாம் செய்தால் அதனால் பிரச்சனைகள் வரலாம். என்ன இருந்தாலும் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் அலைச்சல் உண்டு. ஆதாயம் குறைவாகவே இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். வளர்ச்சி கூட வேண்டுமானால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ராசியிலேயே புதன் விரையாதிபதி இருக்கின்றார். கட்டுக்கடங்காத செலவுகள் வரலாம். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு வரலாம். குறிப்பாக உறவினர்களால் கூட விரயங்கள் வரலாம். யாருக்கேனும் உதவி செய்ய போய் அதன் மூலமாக சில பிரச்சனைகளும் கூட உங்களுக்கு உருவாகலாம். நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையவும், இந்த நாள் இனிய நாளாக அமையவும் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7ஆம் இடத்திலே இருந்து குரு பார்க்கின்றார். ராசியில் சுக்கிரன். குரு சுக்கிர பார்வை இருப்பதனால் நினைக்க இயலாத ஒரு வாய்ப்புகள் வரப்போகிறது. விஐபிக்கள் கூட வீடு தேடி வரலாம். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றி சிந்திப்பீர்கள். அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் அலைச்சல் உண்டுதான். இருந்தாலும் அதற்கேற்ற விதத்தில் ஆதாயம் கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இந்த இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தடைகள் அகன்று தனவரவு கிடைக்கின்ற நாளாக அமைகின்றது. ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு இருக்கின்றார். அவர் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது யோகத்தை கொடுக்கும் என்பார்கள். எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நலமுடன் வாழ நண்பர்கள் வழிவகுத்துக் கொடுப்பார்கள். புதிய தொழில் தொடங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். நேற்று நீங்கள் செய்ய முடியாமல் போன காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். 10லே சூரியன் இருப்பதனாலே அரசு வழி சலுகைகள் கூட எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7.5 சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். விரையாதிபதி குரு வக்ர இயக்கத்தில் இருப்பது நன்மைதான் என்றாலும் 3ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் குரு விளங்குகிறார். எனவே முன்னேற்றத்தில் சில சர்க்கிள்கள் வரலாம். திடீர் பயணங்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். நண்பர்களை நம்பி செய்த காரியம் நல்ல விதமாக முடியாமல் போகலாம். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். நல்ல முடிவெடுக்க நீங்கள் நந்தியை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 3:12 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே சனியும் சந்திரனும் இருக்கின்ற பொழுது சனிச்சந்திர யோகம் செயல்படும். உத்தியோகத்திற்காக முயற்சி செய்தால் அது கிடைக்கும். பழைய உத்தியோகத்தை விட்டுவிட்டு புதிய உத்தியோகத்தில் சேரலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இழந்த வேலையை ஒரு சிலர் மீண்டும் பெறுவார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய வாக்கில் கூட வசூலாகலாம். ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு. எனவே பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கின்றது. சுப செலவுகளும் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று
பகல் 3:12க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார். எனவே சந்திரனோடு ராகு இருக்கின்ற பொழுது மனக்கவலைகள் அதிகரிக்கும். காலை நேரம் கலகலப்பாக இருக்கும், மாலை நேரம் சலசலப்பாக இருக்கும், ஆரோக்கிய தொல்லை உண்டு, தாய் வழியில் ஆதரவு கிடைப்பது குறைவாக இருக்கும். அதே நேரத்திலே உங்களுக்கு அலைபேசி வழியில் வருகின்ற தகவல் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கலாம். கடல் பயணங்கள் செய்வதற்காக நீங்கள் முயற்சி செய்தவர்கள், அதாவது அயல்நாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு அதில் தாமதங்கள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.